டெல்லியில் கூடின தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலை பற்றியும் ஆலோசனை நடந்துச்சான். மத்தியில் ஆட்சியை தக்க வைக்க புதிய அறிவிப்புகளும் வருமா? இன்னொரு பக்கம் தெளிவா 2019 தேர்தலையும் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் முடிவுகள் எடுத்தாலும் தேர்தல் நெருங்கும் வேலையில் பிரதமர் வேட்பாளர் மாற்றம் இருக்கவும் வாய்ப்பு உண்டா? ஊபி முதல்வர் யோகி பேர் அடிப்படுதான். பலூன் நண்பா, மத்திய அரசோட 3 ஆண்டு சாதனையை வெளிப்படுத்துற விதமா அடுத்த மாசத்துல இருந்து நாடு முழுக்க சாதனை விளக்க நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குதான். மாநில வாரியா மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்காங்கன்னு மத்திய அமைச்சர்கள் வந்து பேசுவாங்களாம். இன்னும் 2 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் அதே நேரத்துல மாநிலங்களும் நம்ம கைவசம் இருந்தா நல்லதுன்னு அதுக்கான முயற்சிகளும் மும்புறமா நடக்குதான். எந்தெந்த மாநிலங்கள் புது தேர்தலை சந்திக்க இருக்குதுன்னு பார்த்து கட்சியை பலப்படுத்தும் யோசனைகளும் தொடங்கிட்டு தான். ஐயா, உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு அடுத்தபடியா குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடுன்னு பெரிய லிஸ்டே ரெடியா இருக்குதான். ஆட்சியை பிடிக்கவும் பெரும்பான்மையா ஓட்டுகள் வாங்கவும் அதிரடி திட்டங்களும் பாஜகவோட கையில இருக்குதான். நாங்களாவா சொல்லுதும் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.